வெல்கம் பேக் டு அவர் சேனல் கைஸ். இன்றைக்கி தமிழ் புத்தாண்டுக்காக நான் செஞ்ச பாலாடை பிரதமன் ஸ்வீட் ரெசிபியை ஷேர் பண்ணிக்கிறேன். இதுக்கு ரெடிமேட் ரைஸ் பாலாடை பேக்கெட் நான் எடுத்திருக்கேன். இது வந்து 200 கிராம்ஸ். ஸோ நான் இதிலேருந்து 1/4 பங்கு எடுத்திருக்கேன், அதாவது 50 கிராம்ஸ். 2 கப் தண்ணீரை சூடு பண்ணி அது கொதித்ததும் இந்த பாலாடையை இதற்குள்ளே சேர்த்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி 5 to 10 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. பிறகு அடிகனமான பாத்திரத்தில் 1.25 லிட்டர் திக்கான பால் நான் சேர்த்து சிறு தீயிலேயே காய வச்சுக்கிறேன். இந்த பக்கம் 10 நிமிஷம் முடிஞ்சதும் இந்த அடையெல்லாம் ஓரளவுக்கு வெந்திருக்கும். இதில் இருக்கிற தண்ணீரை நான் எடுத்துக்கிறேன், அல்லது ஒரு ஃபில்டரில் ஸ்ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம். அது ஒரு பக்கம் வச்சுருங்க. இங்கே ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பாலெல்லாம் ஓரளவுக்கு சுண்ட காஞ்சி வந்திருக்கு. இதுக்கு பெரிய டேபிள் ஸ்பூனில் 5 டேபிள் ஸ்பூன் ஆகிற அளவுக்கு நான் சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். எனக்கு இது இனிப்பு சரியாக இருந்தது. உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் மட்டும் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ மறுபடியும் சர்க்கரை கரையிற வரைக்கும் நீங்கள் பாலை இப்படியே கிண்டி விடுங்க. கரைஞ்சதும் இப்போ வேக வச்ச அந்த அடைகளை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. சிறு தீயிலேயே 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதித்ததும் அந்த கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது சிறு தீயிலேயே ரொம்ப நேரம் வந்ததுனால கொஞ்சம் திக்காக இருக்கும். இப்போ இதை அணைச்சிடலாம். இது ரொம்ப டேஸ்டான ரிச்சான ஒரு ஸ்வீட் ரெசிபி. இது நீங்கள் ஒரு லேசான வெதுவெதுப்பான சூட்டில் குடித்தாலோ அல்லது சில்லுன்னு சாப்பிட்டாலோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரிச் அண்ட் க்ரீமியான பாலாடை பிரதமன் தயார்.